இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப பயந்துட்டியா? கொஞ்ச நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலக்கா. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை எதுவும் தப்பா நடக்கல. அஞ்சலி, நீ மகேஷால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. அது எனக்கு புரியுது. அவர் என்ன செஞ்சாலும் அது உனக்கு தப்பா தான் தெரிய போகுது. ஆனா நிஜமாவே மகேஷ் திருந்திட்டார் அஞ்சலி. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. அக்கா, அவன் திருந்துற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு என்னால 1000 உதாரணம் சொல்ல முடியும். எனக்கு புரியுது. ஆனா அக்கா, நீங்க எல்லாரும் அவனை வெளியில இருந்து மட்டும்தான் பாத்திருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஏன் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல, நான் எதையுமே மறக்கல. அப்போ எப்படிக்கா அப்படி ஒருத்தன் திருந்துவான்னு நீங்க எல்லாருமே சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? எனக்கு என்னமோ நீ உன் முடிவுல இருந்து இறங்கி வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கேன்னு தோணுது. ஆனா நீ ஒரு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். மகேஷ் இன்னைக்கு உன் உயிரை மட்டும் காப்பாத்தல, உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட உயிரையும் சேர்த்து காப்பாத்திருக்காரு. சரியான நேரத்துல அவர் அங்க வராம இருந்திருந்தா என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கன்சீவா இருக்கிற விஷயம் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. உங்க உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு ரொம்ப போராடினாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா கண்டிப்பா அவர் உயிரையே விட்டுருப்பாரு. இதுக்கு மேலேயும் அதை நீ கண்டினியூ பண்ணாத. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மனசுல யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நீ சரின்னு சொன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். ஆனா அப்படி அமையிற ஒருத்தர் மகேஷ் அளவுக்கு உன்னை லவ் பண்ணுவாருன்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது அஞ்சலி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். பாரஞ்சலி, வீட்டுல எல்லாருக்கும் மகேஷ பிடிக்காம தான் இருந்தது, எனக்கும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில எல்லாரும் அவரை மாறிட்டதான் நம்புறாங்க. உனக்கும் அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டேன். ஆனா நானே சொல்றேன், மகேஷ் உண்மையாவே மாறிட்டார் அஞ்சலி. நீ அவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.